பெரிய விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க வாஞ்சியா இருக்கும்போது கர்த்தர் உங்களை பார்ப்பாரு. அந்த நேரம் வரும்போது உங்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கை துணையை கொடுப்பாரு. அந்த நேரம் வரும்போது உங்களுக்கு கரெக்டான வேலையை கொடுப்பாரு. எல்லாமே உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆகி நடக்கும். இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஆனா கர்த்தர் வந்து உங்களுக்கு வேற பிளான் வச்சிருப்பாரு. நீங்க கர்த்தரோட சித்தத்தை செய்யும் போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கர்த்தரே எடுத்துப்பாருன்னு என்ற ஆவியானவர் சொல்றாரு. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹவுஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலியமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, தர சதா ரிபா தரிபா தரிபா பாபா பாபா நொரே தரே சத லெக்கேலா ரஷபா ரெக்கேலா ராபா. ஆவியானவர் சொல்றார், இக்கந்தர் ராபாலோ இது கடைசி காலம், இக்கந்தர் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்று கர்த்தர் சொல்றார். இஷபா லொரிக்கபா. இன்னைக்கு உண்டான தலைப்பு பவர் ஆஃப் த பிலீவர். அதுக்குண்டான வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17-18 வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகள் பேசுவார்கள், சர்ப்பங்களை எதிர்ப்பார்கள், சாவுக்கு எதுக்கான யாதேனும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இது வந்து ஜீசஸ் வந்து அவரோட ப்ரீச்சிங்ல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவரை விசுவாசிக்கிறவர்களால என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் மூலியமா அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவங்கனால ஒரு பிலீவரா இருந்தா, இது வந்து ஒரு ஊழியக்காரவங்களுக்கோ ஒரு ப்ராஃபிட்டுக்கோ கிடையாது, ஒரு சாதாரண பிலீவர், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அங்க இருக்க மக்களுக்கு வந்து ஜீசஸ் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் நாமத்தினால கண்டிப்பா பிசாசுகளை துரத்த முடியும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து நவமான பாஷைகள் அவங்க பேசுவாங்க. தேர்டு வந்து சர்ப்பங்கள் வந்து அதை எதிர்ப்பாங்க. மூணாவது வந்து நீங்க ஏதாவது ஒரு பாய்சன் குடிச்சாலும், ஏதாவது சாவுக்கு ஏதாவது யாராவது உங்களுக்கு பாய்சன் வச்சாலும் அதெல்லாம் மேற்கொள்ளுவாங்க. அதே மாதிரி வியாதிஸ்தர்கள் மேல கை வச்சாலும் யாரா இருந்தாலும் ஹீல் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் மூலியமா ஆவியானவர் சொல்றார். இக்கந்தர் ரெஷகே லெதெரேபேலா ராபா பாபா தொனெரெக்கே லரி தரிசத ராபா பாபா தொர. ஆவியானவர் சொல்றார், இக்கந்த ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையில ரிக்கந்தர் ஒரு நார்மல் பிலீவரா இருந்தா ரிக்கந்தா அவங்கனால எல்லாராலையும் இது செய்ய முடியும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ரெஷபா லொக்கேலரா. இந்த வசனம் ரிக்கந்தா ஊழியக்காரவங்கல்ல, ரிக்கந்தர் ராபா சராசரியான நார்மல் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ரிக்கந்தர் ராபா லோரிக்கபா. எல்லாரும் ரிக்கந்தர் ரஷபா லோரிக்கபா. எல்லாரும் ரிக்கந்தர் சண்டே ஆனா சர்ச்சுக்கு மட்டும் போறது, ஃபெலோஷிப் அட்டன் பண்றது, வாரம் ஒரு மீட்டிங் அட்டன் பண்றது, இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க என்று ஆவியானவர் சொல்றார். அது அல்லன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கால ரெசெதே ரெபேலா ரிக்கா பாபா உரா தர ஷதா ரெக்கேலா ராபாலோ ரிக்கா உரக்கந்த ரெபேலோ ரிக்கா. ஆவியானவர் சொல்றார், ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா. நீங்க ஊழியக்காரவங்க இல்லையா, இதெல்லாம் கணக்கு கிடையாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா. ஒரு நார்மல் கிறிஸ்தவ வாழ்க்கையில ரிக்கந்தர் ரஷபாலோ ஒரு மனிதனால ரிக்கந்தர் ராபாலோ உண்மையான பிலிவரால ரிக்கந்த இதெல்லாமே செய்ய முடியும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா கேல ராஷ. அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபா லொக்கே லரை தரிசபா தொனெரெக்கே லர. மூர்க்கத்தனமா இருக்காதீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபால். ஞாயிற்றுக்கிழமான ரிக்கந்தர் ராபாலோ ரிக்க சபையில போய் ஆஜராகிறத மட்டும் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கீங்க என்று கர்த்தர் சொல்றார். அது அல்லன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ரபா கேலா ரபா. இது கடைசி காலம் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த காலம் இனி செல்லாதுன்னு என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்த ரபா. காலம் இனி செல்லாதுன்னு என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்த ரெக்கேலா ரஷகா லகேலா பாபா தொரைக்கந்த ரபா லொரிக்கந்த ரபா கேலா ரபா உரக்கந்த ரபா. கர்த்தர் சொல்றார், ரிக்கந்த ரபா நியாய தீர்ப்பு என் வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா. ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ரெக்கே லகேலா ஷபாபா. உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்தர் ராபா லோகே லதே லெக்கே சகே லதே லெபேலா டொரெக்கல ராபா. நிறைய வாலிபர்கள் ரிக்கந்தர் ராபா லோரி 80 to 90% சேஸ் தி லார்ட். ரிக்கந்தர் ராபா வெறும் ரிக்கந்தர் ராபா லோரிக்க மாயாஜாலமான இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்து போறீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா லெக்கேல ராபா கதர் ரெக்கேல சபாபா டொரெக்கல ராபா கேல ரக்கேல சபாபா டொரிக்கந்த லெக்கே லெசக்கேலா பாபா டொரெக்கேலா. ஆவியானவர் சொல்றார், ரிக்கந்தர் நிறைய வாலிபர்கள் ரிக்கந்தர் ராபாலும் 80 to 90% says the Lord. ரிக்கந்தர் ராபா லொக்கேல ராபா கலப.
சபைக்கு வெளியில பண்ணாதானே தப்பு. ரிக்கன் சபை உள்ள பண்ணாலே தப்பு கிடையாதுன்னு நினைச்சிட்டு ரிக்கந்தர் பாவமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா கேலா ரிக்கேலா ராபா பாபா டொரெக்கேலா ரெக்கே லெசக்கேதே லிசி மதேஷக்கேலா ராபா லோரிக்கந்தர் ரெவே லோரிக்கபா. ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்தர் ராபா லோரி. உங்க 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 பேரண்ட்ஸை நீங்க ஏமாத்திரலாம். ரிக்கலா ரஷாபா லோரிக்கம். உங்க பாஸ்டர்ஸை நீங்க ஏமாத்தலாம். ரிக்கந்த ராபா ஆனா ரிக்கந்த ராபாபா ஆனா ரிக்கந்த லெக்கேல ராபா ஆனா இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நீங்க ஏமாத்தவே முடியாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபா உங்க நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு ரிக்கந்த நான் படம் போட்டு காட்டுவேன் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ரிக்கந்த செக்கே தலெக்கேல பாபா ஒலே தெலே ஷக்கே லதலெக்கேல பா தொலெக்கேல ராபா பாபா ஜாக்கிரதையா இருங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த கர்த்தர்ட்ட விளையாடாதீங்க. ரிக்கந்த ராபா கர்த்தர்ட்ட விளையாடாதீங்க. ரிக்கந்த ஆவியானவர் நகைக்காதீங்க என்று எச்சரிக்கிறார். ரிக்கந்த ராபா அதுக்கு மன்னிப்பே இல்லைன்னு பைபிள்ல இருக்கு. ரிக்கந்த லராபா லொக்கே லராபாபா தசக்கே லரிக்கேலபா. இயேசு கிறிஸ்து பூமியில நடக்கும் போது ரிக்கந்த அவரே சொன்னது இதுதான். ரிக்கந்த என்ன சொன்னாலும் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ரிக்கந்த ஆவியானவர் சொன்னா ரிக்கந்த உங்களுக்கு மன்னிப்பே இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. ரிக்கந்த லரக்கேல ஜாக்கிரதையா இருங்க. ரிக்கபா ஜாக்கிரதையா இருங்க. ரிக்கந்த ஜாக்கிரதையா இருங்கன்னு கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபா கர்த்தர் எச்சரிக்கிறார். ரிக்கந்த லெக்கே லக்கே லக்கே ஷக்கல் லபா தலிபா இது கடைசி காலம் என்று ஆவியானவர் சொல்றார். ஸோ ஒரு சாதாரண பிலிவராக இருந்தால் நம்மளால இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஜீசஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஸோ நம்மளோட வாழ்க்கையோட நோக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழும்போது, சபைக்கு நம்ம போகும்போது, சண்டே போகும்போது நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம பின்னாடி ஓடிட்டே இருக்கணும். இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம போய் ஜெபம் பண்ணிட்டு வரோம். பட் பேக்ரவுண்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்பவுமே அனலைஸ் பண்ணோம். நம்ம அந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் நம்ம என்னதான் நம்ம நடந்தாலும் பின்னாடி ஆவிக்குரிய உலகம் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. அது ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது. பிகாஸ் நம்மெல்லாம் அந்த பூமி உண்டாகிறதுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளாவே இந்த மாதிரி வந்து இந்த ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த பூமியில இருக்கிறது, சாத்தானோட தேவதூதர்களோட இருக்கிறது, அதுக்கப்புறம் நிறைய ஸ்பிரிட்ஸ் இந்த பூமியில வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் இந்த ஆவிக்குரிய உலகத்துக்கு போயிட்டு வந்தவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம இந்த பிசிக்கல் வேர்ல்டில் பார்க்கறது வந்து ரொம்ப கொஞ்சம், நம்ம ஆவிக்குரிய கண்களில் வந்து திறந்து பார்த்தோம்னா நம்ம இந்த பிசிக்கல் வேர்ல்டை விட பல ஆயிரம் மடங்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட சாட்சிகளை நான் கேட்டிருக்கேன். ஸோ அதனால தான் மறுபடியும் கர்த்தர் என்ன சொல்றார், ஜீசஸ் இந்த பூமியில் நடக்கும்போதே என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த அவர் மெயினாக என்ன ஊழியம் பார்த்தாருன்னா டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பார்த்தாரு, ஹீலிங் மினிஸ்ட்ரி பார்த்தாரு. நான் மறுபடியும் சொல்றது தான், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி ஹீலிங் மினிஸ்ட்ரியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பிகாஸ் நமக்கு ஒரு வியாதி நம்மளை வந்து தாக்குது அப்படின்னா எப்பவுமே ஒரு ஸ்பிரிட் ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கும். அந்த ஸ்பிரிட் நம்ம வந்து அந்த ஆவியங்களை வந்து நம்ம விரட்டணும், அந்த வியாதி நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா எப்பவுமே அந்த ஸ்பிரிட்டை நம்ம கடிந்துக்கணும். அதனால தான் இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி ஹீலிங் மினிஸ்ட்ரி ஒரே மாதிரியே போகும். ஜீசஸும் அதே தான் பண்ணியிருப்பார். இந்த பூமியில நடக்கும்போது அவர் பெருசா அந்த ஆசீர்வாதமான வார்த்தை அதெல்லாம் பெருசா அவர் வந்து ப்ரீச் பண்ணியிருக்க மாட்டார். மறுபடியும் அவர் சொல்றது இதே தான், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, எல்லாம் ஆயத்தமா இருங்க. அவரோட ப்ரீச்சிங்ல ஃபுல்லா அதுதான் இருக்கும். அதுக்கு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்காக அவர் என்ன செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா அதிக அளவில் இந்த ஹீலிங்கும் இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி தான் பண்ணியிருப்பாரு. நீங்கள் அது பைபிளை பார்த்தாலே தெரியும். இன்ஃபேக்ட் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, அடிஷ்னலாக என்ன போட்டிருப்பாங்கன்னா, இதுக்கு மேலே அவர் நிறைய அதிசயம் அற்புதம் பண்ணார், ஆனால் நம்ம அந்த மாதிரி அந்த எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணோம்னா இந்த பூமியில் இருக்க அந்த அந்த புக்ஸே பத்தாது, அவ்வளோ தூரம் அதிசய அற்புதங்கள் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு அவர் பண்ணுறாரு, ஏன் இந்த ஸ்பிரிட்ஸை பற்றிலாம் நமக்கு இயேசு கிறிஸ்துவே பூமியில் நடக்கும்போது நிறைய சொல்லுவார், நிறைய அசுத்தாவிகளை துரத்துறாரு, அந்த அசுத்தாவிகளை பேரெல்லாம் பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. இதெல்லாம் ஏன் போடப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணணும். ஏன் இதெல்லாம் போட்டிருக்கு, நம்ம வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆசீர்வாதமான வாழ்க்கை. நம்ம வந்து கிறிஸ்டியானிட்டியில இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் வரும். நம்ம வந்து ஒரு சபைக்கு போனால் எப்பவுமே ஒரு லிஸ்ட் எடுத்துருப்போம், என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு குழந்தை பிறக்கணும், என்னோட பொண்ணுக்கு இந்த சீட்டு கிடைக்கணும். அப்படி வராதிங்கன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷபா லோரி அது எனக்கு ஒரு அருவருப்பான ஜபோன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தல்லே ரஷபா லெக்கே தரிபலா ரபா ஓரிக்கந்த ரபா லோரிக்கபா. நீங்க ஏசு கிறிஸ்துவோட சித்தத்தை செஞ்சாலே போதும், ரிக்கந்த் சகலம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த் நீங்க கேட்காததையும் கொடுக்கிற தேவன் நான் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த் முதல்ல ரிக்கந்த ஒரு கிறிஸ்டியானிட்டினா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபால ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ரிக்கந்த சபையில வந்து ரிக்கந்த கைத்தட்டி பாட்டு நிறைய பேர் அதுல சாட்டிஸ்ஃபை ஆறீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ஒரு மாயாஜாலமான ஒரு உலகமா ஆயிடுச்சு ரிக்கந்த ராபால். அதே மாதிரி நீங்க சபைக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. சினிமா பாட்டு பாடினாதானே நமக்கு பாவம். ரிக்கந்தா அதே சாமி பாட்டை ரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா ஒரு சினிமா பாட்டுல பாடி நீங்க சாட்டிஸ்ஃபை ஆறீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். அது எனக்கு அருவருப்புன்னு
என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ரஷபல் லொக்கெல்ல ரைபால ரிக்கந்த, நீங்க பாட்டு பாடும் போது ரிக்கந்த ஆவியானவர் சந்தோஷப்படணும். ரிக்கந்த ரபால் ஜீசஸ் ஹாப்பியா இருக்கணும். ரிக்கந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த பாட்டை ரசிக்கணும். ரிக்கந்த அதுதான் சரியான கிறிஸ்துவ பாட்டு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த அதெல்லாம் நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ரிக்க அதுக்கு உங்க மேல ஆவியானவர் இருக்கணும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ரபாலோரி ஆவியானவர் எல்லாமே ரிக்கந்த ரபாலோரி உங்களால கிறிஸ்தவ வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபாலோரிக்கவர் அதனாலதான் இந்த வசனமே அதுதான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, என் நாமத்தினால பேய விரட்டுவீங்க, ரெண்டாவது நவமான பாஷை பேசுவீங்க. இது மறுபடியும் இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்ல வந்து இந்த டங்ஸை பத்தி சொல்றாங்க. நம்ம வந்து இந்த நிறைய நம்ம யூஸ்வலா வந்து இந்த சபைகள்ல வந்து நம்ம யூஸ்வலா இந்த டங்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுவோம். நிறைய கிறிஸ்டியனதுல வந்து இந்த டங்ஸே வந்து ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. நம்ம வெறும் பெந்தகோஸ்தே சபையில மட்டும்தான் இந்த டங்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா அதுவுமே என்ன அப்படின்னா, இந்த டங்ஸை வந்து இந்த பேஸ் லெவல், இந்த ஃபர்ஸ்ட் லெவல் நவமான பாஷை வரைக்கும் எல்லாரும் பேசுவாங்க. இது அடுத்த லெவலுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் போறது கிடையாது. ரொம்ப கம்மி, ஒரு ரொம்ப தின் லேயர் ஆஃப் பீப்புள் தான் வந்து இந்த ஆவியின் 9 வரங்களோட நடப்பாங்க. அந்த ஆவியின் 9 வரங்கள்ல நடக்கிற நிறைய ஊழியக்காரங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படையா அவங்க ஊழியம் செய்ய மாட்டாங்க. அவங்க பிஹைண்ட் த ஸ்கிரீன் வந்து நிறைய ஜெபம் பண்ணுவாங்க கர்த்தர்ட்ட. அவங்களோட ஊழியமே வேற மாதிரி இருக்கும். ஆனா இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல கர்த்தரோட எதிர்பார்ப்பு என்னன்னா, சபையில ஒரு 1000 பேர் இருந்தாலும் அந்த 1000 பேரும் வந்து இந்த ஆவியின் 9 வரங்களோட நடக்கணும் தான் ஆவியானோட எக்ஸ்பெக்டேஷன் என்று கர்த்தர் சொல்றார். இந்த ஆதியில இருந்த அந்நிய பாஷையை வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். இனி வர நாட்கள் ரொம்ப கொடூரமான நாட்கள். பாதாளத்துல நிறைய அசுத்தாவிகள் வந்திருக்கு. அதுக்கேத்த மாதிரி விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்று கர்த்தர் சொல்றார். அதனாலதான் யோவேல் 2:28 வசனம் என்ன சொல்லணும்னா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் வந்து தரிசனம் காண்பார்கள், வயதானவர்கள் சொப்பனம் காண்பார். இது ரொம்ப கடைசி காலத்துக்குன்னு உண்டான ஒரு ப்ராமிஸ்டு ஒரு வேர்ஸ் தான். இதை தான் நம்ம கிளைம் பண்ணணும். இதை தான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. நம்ம வந்து ஒரு சபைக்கு போகும்போது கர்த்தாவே அந்த வசனத்தோட ஃபுல்ஃபில்மெண்ட் என் வாழ்க்கையில நடக்கணும், நான் அதோட ஃபுல்ஃபில்மெண்ட் பார்க்கணும், எங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எங்களை பார்க்கணும். எங்களுக்கு இந்த காரு பங்களா இதெல்லாம் செகண்டரி தான், பட் இந்த ஆவிக்குரிய விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க வாஞ்சியா இருக்கும்போது கர்த்தர் உங்களை பார்ப்பாரு. அந்த நேரம் வரும்போது உங்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கை துணையை கொடுப்பாரு. அந்த நேரம் வரும்போது உங்களுக்கு கரெக்டான வேலையை கொடுப்பாரு. எல்லாமே உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆகி நடக்கும். இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஆனா கர்த்தர் வந்து உங்களுக்கு வேற பிளான் வச்சிருப்பாரு. நீங்க கர்த்தரோட சித்தத்தை செய்யும் போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கர்த்தரே எடுத்துப்பாருன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். உங்க வாழ்க்கையோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துப்பாரு. ரிக்கந்தா எவனாவது உங்களை கொல்லணும்னு அவங்க திட்டத்தை போட்டாலே ரிக்கந்தா நீங்க கர்த்தர் சித்தத்தை செய்யும் போது அவன் சாப்டர் அங்க க்ளோஸ் ஆயிடும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தல்லே தெர்ரெபே லக்கதல்லே செபல்லா டோரே பேலே ரிபதல கலதல ஷதல நோரே தரபதல்லே கெல்லதெல்லே பாபா துரிக்கந்த ரபால்ல ரிஷபாலோரி கப. ஸோ நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன மெயின் ஃபோக்கஸ்னா, கர்த்தாவே உன் சித்தம் என்ன அதை நான் செய்யணும், உங்கள் திட்டம் என்ன அதை எனக்கு சொல்லுங்கள், நான் அதுபடி நான் நடக்கணும், ஆவி 9 வரங்களோட நடக்கணும், நான் என்னோட நவமான பாஷை டெய்லியும் மாறிக்கிட்டே இருக்கணும், நான் பரலோகத்துக்கு வரும்போது நான் வந்து ஒரு ஃபுல் ஆவியானவரோட ஃபுல் வல்லமையோட நான் வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஜெபிக்கும் போது இந்த மாதிரி ஜெபம் தான் எனக்கு ரொம்ப பிரியமான ஜெபம்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ரிஷபாலோரிக்கவன் முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு ரிலீஜியனே கிடையாது. அது வந்து அண்ட சராசரத்தையும் படித்தது சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரோட ஒரு பூமியில நம்ம வாழ்றோம். ரிலீஜியன்ன்றது வந்து நம்ம கொண்டு வந்தது. ஆதியில வந்து இந்த மாதிரி ரிலீஜியன்லாம் கிடையாது. நடுவில் ஆதாமேவாள் வந்ததுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபாலன் ஏஞ்சல்ஸ் பூமிக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்தனால தான் நிறைய அசுத்தாவிகள் வந்து அந்த வானத்தில் இருக்க தேவதூதர்களாலையும் பெண்கள் நம்ம ஊர் பெண்கள்னாலையும் அவங்க சேர்ந்ததுனால நிறைய அரக்கர்கள் மாதிரி உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது, நிறைய ஸ்பிரிச்சுவலா நிறைய நடந்ததுனால கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த ஃப்ளட்டை கொண்டு வந்து அந்த என்டையர் பூமியையுமே வந்து அவர் அழிக்கிறாரு. அப்ப அழிச்சப்போ ஒரு நோவாவும் அவரோட ஃபேமிலியை மட்டும்தான் கர்த்தர் காப்பாத்துறாரு. அதுவும் ஒரு நோக்கத்தோட காப்பாத்துறாரு. அந்த ஃபேமிலி மட்டும்தான் கர்த்தரை சேவிச்சுட்டு இருந்ததுனால அந்த நோவாவோட ஃபேமிலியை மட்டும் அவர் காப்பாத்தி கூட்டு வர்றாரு. அப்ப நோவாக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, ஹெம், யாபேத் அண்ட் ஷெம். இவங்க 3 பேரும் நோவாவோட பிள்ளைகளாக இருக்காங்க. இவங்க இருக்கும்போது என்ன ஆகுன்னா, ஹெம்மை மட்டும் நோவா வந்து சபிச்சிடுறாரு. அவரோட ஒரு சன்னதியில் அவரோட ஒரு சன்னதி தான் வந்து என்னன்னா நிம்ரோத் ராஜா அப்படின்னு வராது. ரொம்ப பவர்ஃபுல்லான கிங்காக அவர் பூமியில் நடக்கிறாரு. அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார். என்னதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் மற்ற பீப்புள் நோவாவோட மற்ற பிள்ளைங்க மாதிரி இந்த நிம்ரோத் கிடையாது. இவன் வந்து ரொம்ப ஈவலாக இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸை
பூமியில வந்து ஒரு விக்கிர ஆராதனை. அது வரைக்கும் மக்கள் வந்து ஒரே கடவுளா இருக்கும்போது இவன் வந்து வேற ஒரு மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து விக்கிர ஆராதனை மக்களை நடத்துறது, அஸ்ட்ராலஜி, இந்த மாதிரி நிறைய வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயத்தை எல்லாமே திருப்பி அவன் பூமிக்கு கொண்டு வரான். அப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய அதிசய அற்புதம்லாம் அவனோட இதில் நடக்கிறதுனால திரும்பி மக்கள் வந்து நிம்ரோதை வந்து ஒரு கடவுளா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக கிங்காக இருந்தாலும் நிறைய சிட்டிஸ் அவன் கட்டுறான். இன்ஃபேக்ட் இந்த நினைவாலே நிறைய பட்டணத்தை அவன் கட்டுறான். ரொம்ப பவர்ஃபுல்லான கிங்காக இருக்கான். பட் எல்லாமே எப்படி பண்ணுறான்னா அவன் கர்த்தரை சேவிச்சு பண்ணல, நம்ம ரொம்ப நெகட்டிவ் ஸ்பிரிட்ல அவன் வாழ ஆரம்பிக்கிறான். மக்களும் அவனை வந்து சேவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பீரியட்ல அது அவன் என்ன ஆறான் அப்படின்னா நிம்ரோத் வந்து அல்பாயஸ்ல செத்துடுறான். அவன் செத்துடுறான். அப்போ வந்து அவங்களோட மனைவி தான் வந்து செமிராமிஸ். அவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா, இது வரைக்கும் நம்ம கணவர் இருந்தாரு, இப்போ அந்த கணவர் இறந்துட்டாரு, ஒருவேளை கணவர் இறந்துட்டனால இந்த ராஜ்யத்தை நம்ம இழந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு புது கதையை கட்டுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிம்ரோத் ஒன்றும் சாவல, அவர் வந்து சூரிய கடவுளா மாறிட்டாரு, செத்ததுக்கு அப்புறம் சூரிய கடவுளா மாறிட்டாரு, நான் வந்து காட் ஆஃப் மூன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து கடவுள். ஏன்னா வந்து அவங்க என்ன அனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம புருஷன் இறந்துட்டனால நமக்கு வந்து வர வேண்டிய எல்லா சலுகையும் நின்றோம், நம்மளுக்கு மக்கள் வந்து மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு புதிய கதையை வந்து அவங்க கட்டுறாங்க. என்ன கட்டுறாங்கன்னா, நிம்ரோத் ராஜா வந்து சூரிய கடவுளா மாறிட்டாரு, நான் வந்து வானராகினி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நிறைய சபைகளை வந்து வானராகினின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பெண் தெய்வத்தை கும்புறத நம்ம இன்ன வரைக்கும் பார்க்குறோம். ஆனா இதோட ஹிஸ்டரி என்னன்னா, இந்த செமிராமிஸ் ஒரு அந்த லேடி நிம்ரோதோட வைஃப் தான் அவங்க ஃபர்ஸ்ட் அதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நான் தான் வானராகினி, நான் வந்து காட் ஆஃப் குயின் ஆஃப் மூன், என் கணவர் வந்து சன் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த புது ரிலீஜியனை கொண்டு வராங்க. அப்போ தான் அந்த பேபிலோனியன்னு புது ரிலீஜியன் வருது. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் செமிராமிஸ்க்கு வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்தது. அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் தான் தாமோஸ். இப்போ தாமோஸை பற்றி எசேக்கியல்ல பார்த்துருப்பீங்க. எசேக்கியல் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் அந்த தாமோஸ்ன்ற கடவுள் பற்றி போட்டிருக்கோம். குழந்தை கடவுள் அப்படின்வாங்க. இப்பயும் சபைகளில் வந்து கிறிஸ்தவ சபைகளில் வந்து குழந்தைய வச்சு நம்ம ப்ரே பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கேருந்து வந்த ஹிஸ்டரி தான் அது. அப்போ செமிராமிஸ் வந்து அந்த தாமோஸை தூக்கி வச்சுட்டு ஒரு காட்சி கொடுக்குறாங்க, நாங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சபைகள்ல அந்த மாதிரி ஒரு சிலைகள்ல நம்ம பார்க்குறோம். பேபிலோனியன் ஹிஸ்டரியில மட்டும் கிடையாது, இதுலேருந்து ரோமன் ரிலீஜன் வருது, ஈஜிப்ட்ல நிறைய ரிலீஜன் வருது. இது எல்லாமே அந்த பேபிலோனியன் ரிலீஜன் தான் வந்து ஒரு பேஸ் மாதிரி இருக்கு. பேஸ் வந்து தான் நிறைய ரிலீஜன்ஸ் வந்து வருது. இருக்கிற தேவன் என்னமோ ஒரே தேவன். ஆனா இப்போ நீங்க எப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் சிச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,300 10,000 ரிலீஜியன் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹிஸ்டரி சொல்றாங்க. இந்த மாதிரி ஆய்வுல சொல்றாங்க இவ்வளோ ரிலீஜியன் இருக்கு அப்படின்னு. ஆனா நீங்க உண்மையை பார்த்தீங்கன்னா, நீங்க ஏசு கிறிஸ்து ஒருத்தர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒரே தேவன் என்ற ஆவியானவர் சொல்றார். அவர் அல்லாம உங்களுக்கு ஒரு தெய்வமும் அல்லன் என்று கர்த்தர் சொல்றார். இதெல்லாம் நம்ம பைபிளை படிக்க தான் புரியும். ஓகே, இதுதான் உண்மை. இன்ஃபேக்ட் எரேமியா 7வது அதிகாரம் 18வது வசனத்திலே இந்த வானராகினியை பற்றி போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்குன்னா, எனக்கு கர்த்தர் வந்து அதுக்கு எச்சரிப்பு கொடுத்துருவார். எனக்கு கோபமூட்ட அந்நிய தேவங்களுக்கு பானபலிகளை ஊற்றுகிறார்கள், வானராகினிக்கு பணியாரம் சூடுறார்கள். அதில் என்ன இருக்குன்னா, வானராகினிக்கு எல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ப்ரேயரை நீங்கள் செலுத்துறீங்க, நான் ரொம்ப கோபமாக இருக்குன்னு எரேமியாவில் வானராகினியை பற்றியும் போட்டிருக்கோம். அதே மாதிரி எசேக்கியல் 8வது அதிகாரம் 14வது வசனத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தாமோஸ், அந்த குழந்தை, அந்த செமிராமிஸ்க்கு பிறந்த குழந்தை பேர் தாமோஸ். அப்போ வந்து அங்க இருக்க ஜனங்கள்லாம் வந்து தாமோஸ் வந்து குழந்தை தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தை கும்புறதையும் நம்ம பார்க்குறோம். இதுதான் ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலி இதில் வந்து எப்படி இந்த ரிலீஜியன்ஸ்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஹிஸ்ட்ரி. நமக்கு வந்து ஒரே தேவன் தான். நம்ம கிறிஸ்டியன்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்கும். சபை நம்ம ஏன் வந்து அந்த பெந்தகோஸ்தே சபை சரியான சபை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அங்கதான் பரிசுத்த ஆவியானவரை வந்து நம்ம ப்ரமோட் பண்றோம். அங்கதான் பரிசுத்த அந்நிய பாஷை பேசுறதுக்கு நம்ம அலௌடு. இந்த சபைகள்ல தவிர, நான் இந்த பெந்தகோஸ்தே சபைகளை தவிர எந்த சபைகள்லையும் வந்து இந்த அந்நிய பாஷையை நீங்க ப்ரமோட் பண்றது கிடையாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். எந்த சபையில ஆவியானவரை நீங்க அங்கீகரிக்கிறீரோ அதுவே சரியான சபைன்னு என்று கர்த்தர் சொல்றார். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம கிறிஸ்டியனா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கிறிஸ்டியானிட்டின்றது வந்து ஒரு ரிலீஜியனே அல்லன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக பார்த்துக்கணும்னா, பாதாளன்றது உண்மை, பரலோகன்றது உண்மை. நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து பரலோகத்தை நம்புவோம், ஆனால் பாதாளத்தை முக்காவாசி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நம்புறது கிடையாது. இல்லை, பாதாளன்றது ஒன்றும் கிடையாது, அது வந்து அசுத்தாவிகளுக்கு வந்து தான் அந்த பாதாளன்ற பிளேஸ், அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கர்த்தர் உருவாக்கின பாதாளம் வந்து அசுத்தாவிகளுக்கும்
அவனோட அந்த விழுந்து போன தேவதூதர்களுக்கு தான். ஆனா மனிதர்களா நம்ம பூமியில நடக்கும்போது கர்த்தர் சித்தத்தை செய்யாம ஒரு பாவமான வாழ்க்கை வாழும் போது பாதாளம் நிச்சயமே என்று கர்த்தர் சொல்றாரு. ஷபா லொக்கே தெரே பெலெக்கெர. ரீசெண்டா நான் ஒரு சாட்சியை நான் படித்தேன். என்ன படித்தேன் அப்படின்னா, ஒரு பெண்ணோட சாட்சி. அவங்க வந்து அது ரொம்ப ஒரு வித்தியாசமான சாட்சியாக இருந்தது. பட் அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கலங்கிடுச்சு. என்னடா இப்படிலாம் கூட கர்த்தர் வந்து ஒரு தரிசனம் கொடுப்பாரு, சொப்பனம் கொடுப்பாரு அப்படின்ட்டு. என்னன்னா ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பேர் வந்து 2 பெண்கள் இருக்காங்க, ரம்யா திவ்யான்ற பெண்கள் இருக்காங்க. அப்போ வந்து திவ்யான்ற பொண்ணு வந்து ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்து ஒரு சபைக்கு போகிற பொண்ணு, அந்த மாதிரி பொண்ணு. பட் ரம்யான்ற பொண்ணு வந்து ஒரு நான் பிலீவர். இவங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 2 பேரும் ஒன்றா வளர்றாங்க. ஒரு டீனேஜ் லைஃப்க்கு அவங்க வந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, திவ்யான்றது கிறிஸ்டியன் பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாள் படுத்து தூங்குறாங்க, ரூமில் படுத்து தூங்குறாங்க. வாலிபமான பொண்ணாக இருக்காங்க, அவங்க படுத்து தூங்குறாங்க. அவங்க படுத்து தூங்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு எரியிற ஸ்மெல் வந்து அவங்க சென்ஸ் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி எரியிற ஸ்மெல். நமக்கு ஜென்ரலாக வந்து இந்த குப்பை எரியும் போது ஸ்மெல் வேற மாதிரி இருக்கும். பட் இந்த டெட் பாடியெல்லாம் எரிக்கும் போது அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அவங்க சென்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, இப்படி சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களே அறியாமல் தூங்கிடுறாங்க. அப்போ தூங்கும் போது அவங்க ஒரு சொப்பனம் பார்க்குறாங்க. என்ன சொப்பனம் பார்க்குறாங்கன்னா, ஒரு எரியிற இடம் மாதிரி பார்க்குறாங்க. திடீர்னு அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறதை அவங்க கேட்குறாங்க. உடனே அவங்க ஏஞ்சி போய், இதெல்லாம் அவங்க சொப்பனமாக பார்க்குறாங்க. ஏஞ்சி போய் அந்த கதவை திறக்கிறாங்க. கதவுக்கு பின்னாடி வந்து ஒரு சாத்தா மாதிரி ஒரு ஆள், ஒரு விகாரமாக ஒரு ஆள் நிற்கிறத அவங்க பார்க்குறாங்க. இவங்க பயந்துடுறாங்க. உடனே வந்து அந்த அசுத்தாவி என்ன பண்ணுது, இவங்க கிட்ட ஒரு லெட்டரை மட்டும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அந்த லெட்டரை பிரித்து பார்க்குறாங்க. அந்த லெட்டரை பிரித்து பார்க்கும்போது அந்த லெட்டரில் போட்டிருந்ததான், இந்த கடிதம் வந்து உன்னோட ஃப்ரெண்டு நான் ரம்யா நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அந்த போட்டுட்டு அந்த பொண்ணு எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்குன்னா, நான் இப்போ உயிரோடு இல்லை, நான் செத்துட்டேன், இப்போ நான் வந்து பாதாளத்தில் கதறிட்டு இருக்கேன். நான் ஏன் பாதாளத்தில் கதறிட்டு இருக்கேன்னா, நீ வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு வாட்டி கூட என்கிட்ட சொல்லலை. நீ ஒரு வேளை நான் சொல்லியிருந்தேன்னா இந்த இடம் எனக்கு வந்து இல்லாமலே ஆயிருக்கும். நான் பரலோகத்தில் நான் போயிருப்பேன். இப்போ வந்து கர்த்தர் முன்னாடி ஒரு குற்றவாளி மாதிரி நின்று நான் பாதாளத்தில் கிடக்கிறேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு இன்னொன்று எழுதியிருந்தான், என்னோட ரத்த பலி உன் தலை மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை முடிக்குது. இதை முடித்த உடனே அவங்க படிக்கிறாங்க, அதிர்ச்சி ஆகிறாங்க. இது முடிஞ்ச உடனே அந்த பொண்ணு தூக்கத்துலேருந்து எழுந்திருக்குது. அவருக்கு வெறும் சொப்பனம் தானா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து டைமை பார்க்குது. கரெக்டாக டைம் 10:38. உடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையா. அதுக்கப்புறம் அந்த திவ்யான்ற பொண்ணுக்கு தூக்கமே வரலையா. ஐயோ நமக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நம்ம காலையில் விழுந்தோன்னா வீட்டுக்கு நம்ம போய் பார்க்கணும், அவன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த பொண்ணு தூங்கவே இல்லை. விடிய காலையில் எழுந்துச்சு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறா, அவளோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறா. ஆனால் வீடு பூட்டிருக்கு. உடனே பக்கத்து வீட்டில் கேட்குறாங்க, எங்கே என் ஃப்ரெண்டு காணும், வீட்டில் யாருமே காணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, உனக்கு விஷயமே தெரியாதா, நேற்று நைட் அவங்க ஃபேமிலியாக போகும்போது ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட்டில் உன் ஃப்ரெண்டு இறந்துட்டா, உன் ஃப்ரெண்டு மட்டும்தான் இறந்துட்டா, ஃபேமிலியில் இருக்கவங்கள ஓரளவுக்கு காப்பாற்றி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம், அவங்க எல்லாம் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, உன் ஃப்ரெண்டு மட்டும் இறந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு பயங்கர அதிர்ச்சியா. திருப்பி அவள் கேட்குறா, அவள் இறந்தப்போ டைம் என்ன இருக்கும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியுமா அப்படின்னு திவ்யா வந்து கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், அந்த ரம்யாவோட உயிர் பிரிஞ்ச டைம் வந்து 10:38 அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு ரொம்ப அழுக வந்துருச்சா. ஐயோ நம்ம பார்த்த சொப்பனம் வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த வெளிப்பாடு, நம்ம ஃப்ரெண்டு வந்து பாதாளத்தில் கதறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனம் உடஞ்சு, அந்த டைம்ல அவளுக்கு அந்த வார்த்தைகளே இல்லையா, நான் மனம் உடஞ்சு நான் வீட்டில் வந்து நான் அழுது ஐயோ என்னால என் ஃப்ரெண்டு போயிட்டாலே, அந்த ரத்த பலி வேற என் மேலே வரும்னு சொல்லிட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு அவன் என்ன பண்றான்னா, ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குற, அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவன் என்ன பண்றான்னா, இனிமேட்டு என்னால எந்த மக்களும் பாதாளத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊழியம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்டோரியை நான் படிக்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த மாதிரி என்னடா நம்மனால வந்து இன்னும் இது படிக்கும்போது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சராசரியான கிறிஸ்தவனா இருந்தா நமக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு அந்த சாட்சி படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஓகே, நம்ம சின்ன வயசுலேருந்து எத்தனை பேருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லாமல் விட்டுருப்போம், இன்னைக்கு நம்ம சொல்றோம். எத்தனை பேர் நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து நான் கிறிஸ்டியனா இருந்தேன், எத்தனை பேர் என்னால் வந்து பாதாளத்துக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை படிக்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். கர்த்தாவே, உங்களோட ஜெபம் எப்படி இருக்கணும், கர்த்தாவே உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன ஜெபம் பண்ணணும்னு கூட நீங்க கேட்கணும். கர்த்தர் முன்னாடி போய் நிற்கும் போது, கர்த்தாவே இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண வந்திருக்கேன், எனக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் கொடுங்க, நான் யாராருக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்கணும்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த நீங்க கேட்கும் போது ரிக்கந்தர் கர்த்தரே உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. ரிக்கந்த உனக்கு 10 வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை வருதுன்னா ரிக்கந்த் அந்த பிரச்சனைக்கு
பிரச்சனை இன்னைக்கே உனக்கு வெளிப்படுத்தி அந்த பிரச்சனை விடாம தடுப்பேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த அதனால ரிக்கந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒழுங்கா வாழுங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ரபா லோரிக்கபா திரஷத ரபா லோரிக்கன் அந்நியர்கள் மாதிரி வாழாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த கிறிஸ்டியானிட்டி இஸ் பவர் சேஸ் தி லார்ட். ரிக்கந்த கிறிஸ்டியானிட்டி இஸ் பவர் சேஸ் தி லார்ட். ரிக்கந்த கிறிஸ்டியானிட்டி இஸ் பவர் சேஸ் தி லார்ட். ரிக்கந்த லக்கேல் அக்கா தேரா தரா தரா பாலா ரபா தேரா பாபா ரீபா தல ஷத ரபா லோரிக்கா பாபா ரிக்கந்தர். முதல்ல கிறிஸ்டியானிட்டினா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க என்று கர்த்தர் சொல்றார். அதுக்கப்புறம் நீங்க சபைக்கு வாங்க என்று ஆவியானவர் சொல்றார். ஷபா லோரிக்கா பாபா ரீபா லாரிக்கா. தேங்க்யூ ஃபாதர்.